Hi happy homemakers, welcome to my channel. இந்த வீடியோவில் நாம சிம்னி ரொம்ப ஈஸியாக தண்ணியை யூஸ் பண்ணாமல் எப்படி வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் 2-3 மாதம் வரைக்கும் இருக்கும் சுத்தமாக க்ளீன் பண்ணுறதே கிடையாது. பட் இது வந்து க்ளீன் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸி தான் அப்படிங்கிறனால நான் தைரியமாக விட்டு வச்சிட்டேன். எப்படி நான் க்ளீன் பண்ணுறேன்னு காட்டுறேன். இந்த சிம்னிக்கு அடி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புகையெல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு 2 சல்லடை மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த சல்லடையை நம்ம தனியாக எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் பொதுவாகவே நம்ம தண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவோம் தான், சீக்கிரம் ரிப்பேர் ஆகிடும் இல்லாட்டி எர்த்து வரும் அது மாதிரி. அதனால தான் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தண்ணிலாம் உள்ளே போகாது, எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த சிம்னிக்கு அடியில் இருக்க இந்த சல்லடையை மட்டும் நம்ம தண்ணி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால அதோட மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக நல்லா பளிச்சுன்னு எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா எடுத்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கோங்க, அதாவது லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இது கூட கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. பொதுவாகவே நம்ம ஏதாவது க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா தூளுப்பு எடுத்துக்கிறத விட கல்லுப்பு எடுத்துக்கிட்டோன்னா சீக்கிரமாக அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா சூடான தண்ணியாக இருக்கணும். நான் கெட்டிலில் சூடு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். உங்களோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் எட்ட வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அல்சர் அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒத்துக்காது. ஸோ கொஞ்சம் ஃபேஸ் எல்லாம் எட்ட வச்சுக்கிட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு சுடு தண்ணி வந்து ஊற்றுங்க. நமக்கும் வந்து அது ரொம்ப சேஃபாக இருக்கும். இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம தண்ணி ஊற்றணும் தான். நம்ம சல்லடையை வச்சுட்டு ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஊற்றி அதில் நான் வந்து டைலூட் பண்ணிட்டேன். கீழே இருக்க அந்த பேக்கிங் சோடா லெமன் ஜூஸ் அதெல்லாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சுடு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சல்லடையில் இருக்க அழுக்கு மட்டும் தனியாக வந்துடும். ஆயில் வந்து அதிலே நின்றுக்கும். பட் இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஏன்னா அழுக்கு வந்து நம்ம க்ளீன் பண்ண மாதிரி தான் அழுக்கெல்லாம் வந்துருச்சுனாலே. நம்ம நார்மலாக வந்து வீட்டில் பாத்திரம் விளக்குற ப்ரஷ் வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா சும்மா எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ப்ரஷ் வச்சுருப்பேன். அப்படி இல்லைன்னா டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் புதுசு மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுட்டு அதை கூட இது மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 ப்ரஷ்மே இல்லை அப்படின்னா வீட்டில் பாத்திரம் விளக்கிறதுக்காக ப்ரஷ் வச்சுருப்போம் இல்லையா, அந்த ப்ரஷ் கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு தடவை தேய்ச்சிங்க அப்படின்னாலே போதும், ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். அதை இன்னொரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சாய்வலாக வச்சு இது மாதிரி காய வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு நார்மல் துணி வச்சு நான் துடைச்சி காமிக்கிறேன் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதை துடைக்கிறதுக்கு. நம்ம அழுத்தி துடைச்சோம் அப்படின்னா கூட அது ஃபுல்லாகவே வரவே வராது. இப்போ இதை ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த தின்னர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மர வேலையெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா, அந்த கடையில் கூட ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இது பேர் வந்து நீங்கள் தின்னர்னு கேட்டாலே கொடுப்பாங்க. கார் க்ளீன் பண்ணுறது பெரிய பாட்டில்லையும் இருக்கும், சின்ன பாட்டில்லையும் இருக்கும். பெரிய பாட்டில் வந்து 150 அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். க்ளீன் பண்ணுறதுக்கு இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு பழைய துணியோ இப்படி இல்லைன்னா கிளாத் வைப்ஸோ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். தின்னர் வந்து ஒரு வேஸ்ட் பவுலில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கிளாத் வச்சு நான் எடுத்து நல்லா புழிஞ்சிடுறேன். கொஞ்சம் கூட அதில் வந்து சொட்டுற அளவுக்கு ஈரம் இருக்க தேவை கிடையாது. பட் கொஞ்சமாக இருக்கனால சரியாக க்ளீன் ஆகாது அப்படிலாம் கிடையாது. இதை வச்சு நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்க அப்படின்னாலே ஃபுல்லாக பளிச்சுன்னு ஆகிடும். நம்ம வந்து கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணும் போது என்னுடைய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின். கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் இல்லை ஏதாவது ரொம்ப அதிகமான ஒரு ஒத்துக்காத சோப்பு அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஸ்கின் வந்து பீல் ஆக ஆரம்பிச்சிடும் கையிலலாம். பட் தின்னர் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. அண்ட் க்ளீன் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் எப்படி பார்த்தாலும் வந்து கெமிக்கல் தான். ஸோ கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. கண்ணுக்கிட்ட உதட்டிக்கிட்டலாம் படாமல் பார்த்துக்கோங்க. ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அந்த துணி வச்சு நம்ம நார்மலாக துடைக்கும் போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. பட் இதை வந்து நான் அந்த தின்னர் யூஸ் பண்ணி துடைக்கும் போது ரொம்ப சீக்கிரமாகவே அழுக்கு வந்துச்சு. பார்க்கறதுக்கும் புதுசு மாதிரி இருக்குது.
என்ன மாதிரியான ஆயில் வந்து உங்களுக்கு ஒட்டிகிட்ருக்கு அப்படின்னாலும் நீங்கள் இதை வச்சு க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும். இது மாதிரி சல்லடை மாதிரி இருக்க ஏரியாலாம் நம்ம தண்ணி யூஸ் பண்ணவே முடியாது கண்டிப்பாக. ஸோ நம்ம வாஷ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பயமாக இருக்கும். அதே சமயம் சுத்தமாக க்ளீனும் ஆகாது, ஃபுல் க்ளீன் பண்ணவே முடியாது. பட் நீங்கள் இந்த தின்னர் யூஸ் பண்ணி நீங்கள் லைட்டாக வந்து வைப் பண்ணாலே போதும், ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும், புதுசு மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் பாத்திரம் விளக்குற ப்ரஷ் வச்சு ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சிம்னி வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அது என்ன ஆகிடும்னா ஸ்க்ராட்ச் விழுந்து சீக்கிரமாக பார்க்கறதுக்கு பழசு மாதிரி தெரியும். பட் அது மாதிரி யாருமே பண்ணாதீங்க, அது பண்ணவும் கூடாது. உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து தண்ணி போய் ஸ்டோர் ஆகி நின்றுக்கும். அதோட லைஃப்பும் வந்து வரவும் வராது நம்ம தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணும் போது. இதை நீங்கள் ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டால் போதும். 15 days ஒன்ஸோ இல்லை 1 month ஒன்ஸோ வந்து நீங்கள் லைட்டாக தொடச்சிங்கனாலே ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அந்த ஆயிலெலாம் போய் ஒட்டிக்கும். கிச்சனில் டஸ்ட்டும் வந்து சீக்கிரமாக சேர்ந்துக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயின் ஏரியாவில் இருக்கிறோம் நாங்கள். ஸோ அந்த பஸ்ஸெல்லாம் போகிறனால டஸ்ட்டு வந்து சீக்கிரமாக அடைஞ்சிக்கும். அது மட்டும் இல்லாமல் கேஸ் அடுப்புக்கு பின்னாடி வந்து செவுறு தான் இருக்கும், டைல்ஸ் தெரியுது பாருங்கள், ஜன்னல் கிடையாது. அதனாலே சீக்கிரமாக எல்லா இடத்துலையும் வந்து அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும், அதாவது ஆயில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்த தின்னர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த அடியில் நான் இப்போ தொடச்சிட்ருக்கேன் இல்லையா, அது வந்து லைட் இருக்கிற ஏரியா. அதுக்கு கீழே ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் தனியாக எடுத்து வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் இருக்கும். சிம்னியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கும், ஒன்று ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப பேசிக் மாடல் தான். ரொம்ப இப்போ உள்ள மாடல்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. பட் நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் நான் காமிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி மாடல்ஸ் இருக்கிறத இப்போலாம் வந்து நிறையா கிளாஸில் தான் வருது. பட் கிளாஸ்க்கு கூட நீங்கள் ஆயில் ஒட்டிக்கிச்சு அப்படின்னா இந்த தின்னர் யூஸ் பண்ணலாம். டைல்ஸ் நம்ம போட்டுக்கோம் இல்லையா, அந்த சிம்னிக்கும் டைல்ஸுக்கும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அந்த கிரீஸ் மாதிரி ஆயில் போய் ஒட்டிகிட்ருக்கும். அந்த இடத்துல எல்லாமே கூட நீங்கள் இந்த டைல்ஸில் இந்த தின்னர் வச்சு துடைக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும். அப்புறம் வந்து கேப்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, கிச்சனில் வந்து கார்னர்லலாம் வந்து ஆயில் போய் நின்றுக்கிட்டே இருக்கும். அங்கெல்லாம் வந்து இது துடைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த ஃபேனுக்கு வந்து நீங்கள் தின்னர்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. நார்மல் நீங்கள் ஒரு கிளாத் வச்சுட்டு அதில் போயிட்டு ஆயில் போய் ஒட்டிகிட்ருக்கோம் ஒரு சில டைம், அதை மட்டும் நீங்கள் எடுக்கலாம். இதுக்கு வந்து டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணும் போது அந்த பேப்பர் கிழிஞ்சிட்டு அது கூட போய் ஒட்டிக்கும், அது கூட ரிப்பேர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் துடைக்கும் போது வேஸ்ட்டு கிளாத் வச்சு துடைங்க. இப்போ பாருங்கள் அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. சும்மா நீங்கள் இது மாதிரி வச்சு தேய்ச்சாலே போதும் தான், நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிடும். இதை நான் நைட் டைம்லேயும் வீடியோ எடுத்திருக்கேன், க்ளீன் பண்ணிவிட்டு பகல்லையும் எடுத்துருக்கிறேன். ஸோ 2 வீடியோவுமே நான் இதில் காமிக்கிறேன், பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமான டைம்லேயே இந்த தின்னர் யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிடலாம். மாடுலர் கிச்சன் எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள கொடுக்குறேன், அதையும் வந்து நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாமே தொடச்சிட்டு நீங்கள் லாஸ்ட்டில் வந்து வெறும் எதுவுமே கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணாமல், தண்ணி யூஸ் பண்ணாமல், வெறும் ஒரு பழைய துணி வச்சோ அப்படி இல்லைனா வைப்ஸ் வச்சோ நீங்கள் ஃபுல்லாக தொடச்சிட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி.